கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமமே மயான பூமியாக மாறிய நிலையில் இன்று மேலும் 2 பலி. ஒட்டுமொத்த கிராமத்தில் பாதி பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்க விடிய அரசு காத்திருக்கிறது என மக்கள் கேள்வி. தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து விடிய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி புகார் மனு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை கோருவதற்கான காரணங்கள் பற்றி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் விளக்கம். ஆளுநர் சந்திப்பில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிமுக MLAக்கள் அனைவரும் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக முறையீடு. மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அறவழியில்தான் போராட்டம் நடத்தினோம். விடிய அரசின் பொம்மை முதல்வரின் குற்றச்சாட்டுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி அதிரடி பதில். எந்த இடத்துல கலவரம் ஏற்பட்டு சொல்லுங்க, நீங்க பத்திரிகையாளர் கூட நம்பர் இருக்கிறீங்களா? எந்த இடத்துல கலவரம் நடந்திருக்குது? நாங்க அறவழியிலே நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராயத்தால் மரணம் இவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனி எதிர்காலத்தில் யாரும் கள்ளச்சாராயத்தை பருகக்கூடாது. கள்ளச்சாராய விற்பனை செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதோட இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தினோம். இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். கடலூர் மாவட்டம் கள்ளச்சாராயம் விற்பது குறித்து புகார் அளித்தவரை சாராயம் விற்பவரிடம் போட்டுக் கொடுத்த ஸ்ரீமுஷ்ணம் காவல் ஆய்வாளர். அந்த காவல் ஆய்வாளராக இருந்தவரை தற்போது கள்ளக்குறிச்சிக்கு மாற்றியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் கடும் சாடல். இறுதியில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கண்டியாக்குப்பம் ஏசுதாஸ் என்பவர் தன்னுடைய பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக அங்கு இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளருக்கு புகார் கொடுக்கிறார். உடனே காவல்துறை ஆய்வாளர் யார் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அவருக்கு தகவல் கொடுக்கிறார். உடனே கள்ளச்சாராய வியாபாரி இந்த ஏசுதாஸை தாக்க போறார். பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்போ மீண்டும் அவர் இந்த செய்தி தமிழ் சமூக வலைத்தளம் எல்லாம் வந்தது. எதற்காக சொல்றேன்னா, இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த செய்தி சொன்னா இவர்கள் அந்த கள்ளச்சாராய விற்பனை செய்கின்ற அவரிடத்தில் தொடர்பு இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட சொல்லி மிரட்டப்படுறாங்க. அதனால மக்களை பயந்துக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் வனத்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு கல்வராயன் மலையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சல் என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது. அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைக்கு காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய உரலை அளிக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது. இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும். உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் நிலையில் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? உளவுத்துறை செயல் இழந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி குற்றச்சாட்டு. மரக்காணம் கள்ளச்சாராய விவகாரத்தில் விசாரணை நடத்திய CBCID என்ன செய்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி கேள்வி. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை CBI விசாரிப்பதே சரியாக இருக்கும் என காட்டமாக வலியுறுத்தல். ஆக ஆளுங்கட்சி என்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம். மக்களிடத்திலே இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை CBI வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய
தொடர்ந்து எங்களுடைய கருத்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மரக்காணம் சாராய உயிரிழப்பின் போது இரும்புக்கரம் பாயும் என விடியா முதல்வர் கூறியதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் தற்போது கள்ளக்குறிச்சியில் காவல்துறை அலுவலகம், அரசு அலுவலகம் அருகிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது எப்படி என கேள்வி. விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு இருக்காது, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார். கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த இடத்திற்கும் இடைவெளி சுமார் 300 அடி தூரம். அருகிலேயே நீதிமன்றம் இருக்கின்றது. கள்ளக்குறிச்சி தலையிடமாக கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கின்றது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கின்றது, அங்கே ஆர்டிஓ அலுவலகம் இருக்கிறது, தாசில்தார் அலுவலகம் இருக்கின்றது. இன்றைக்கு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லா நிறைந்த அந்த பகுதியில் பகிரங்கமாக கள்ளச்சாராய் விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் நீங்கள் செய்தி சேகரிக்கின்ற பொழுது அதை சேகரித்து பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டிருக்கின்றீர்கள். நாட்டையே உலுக்கியுள்ள கள்ளச்சாராய விவகாரம் பற்றி விவாதிக்க மறுத்து 3வது நாளாக அதிமுகவினரை வெளியேற்றிய சபாநாயகர் மக்களின் உயிர் பற்றிய முக்கிய பிரச்சனையை பற்றி விவாதிக்காமல் கேள்வி நேரம் என கூறி மாவு அரைக்கும் விடிய அரசு. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்குவது மோசமான முன்னுதாரணம். புத்தக வெளியீட்டு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் கடும் விமர்சனம். அப்படிப்பட்ட மாண்டு போனவர்களுக்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாயை தருகிறது. இது எவ்வளவு ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணிலே உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் உணருங்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞன் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் தேசிய மனித உரிமை ஆணையம் தலைமை செயலாளரும் டிஜிபியும் 1 வாரத்திற்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் தனித்தனியே விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் கள்ளச்சாராயம் யாரிடமிருந்து வாங்கி அருந்தியது குறித்து 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த விசாரணை. சென்னை அடையாறில் ஆற்றின் முகத்வாரத்தை தூர்வாரும் பணிகள் ஆமை வேகம். கும்பகர்ண தூக்கத்தை கைவிட்டு பருவமழை துவங்குவதற்குள் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள விடிய அரசுக்கு மாநகர மக்கள் வலியுறுத்தல். சென்னை நந்தனத்தில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்காக மாம்பலம் கால்வாய் அடைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. பருவமழை தொடங்க சில மாதங்களே உள்ள நிலையில் கால்வாய் அடைக்கப்பட்டதால் நந்தனம் பகுதி குடியிருப்புகள் மழை வெள்ளத்தால் மூழ்கும் அபாயம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலாவதியான நிலையில் 50% பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் அதிர்ச்சி தகவல். காலாவதியான பேருந்துகளை வைத்து மக்களின் உயிரோடு விளையாடுவதுதான் ஆட்சி நடத்தும் லட்சணமா என மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. பாலாற்றில் எத்தனை தடுப்பணைகள் கட்ட முடியுமோ அத்தனை அணைகளை கட்டுவோம் என ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச்சு. விடிய ஆட்சியில் அண்டை மாநிலங்களிடம் தமிழக அரசின் ஜீவாதார உரிமை தாரை வார்க்கப்படுவதாக மக்கள் விமர்சனம். அண்டை மாநிலங்களிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை மௌனியாக இருந்து தாரை வார்க்கும் விடியா திமுக அரசின் முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். பாலாற்றில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல்வருக்கு வலியுறுத்தல். பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள விடியா திமுக முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். எப்போதும் போலவே கண்டும் காணாதார் போல இருந்து மாநில உரிமைகளை தாரை வார்க்காமல் தடுக்க விடியா அரசுக்கு அறிவுறுத்தல்.
தமிழக வட மாவட்டங்களின் நீராதாரமான பாலாற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல. தமிழர் உரிமை மீட்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறைகூவல். நிலுவையில் உள்ள 5.367 டிஎம்சி காவிரி நீரை திறக்க வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கையை நிராகரித்தது கர்நாடகா. ஜூலை மாதத்திற்கான 31.24 டிஎம்சி நீரையும் உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கையையும் மறுத்துவிட்டது. விடியா திமுக கூட்டணி எம்பிக்கள் தமிழகத்தின் உரிமையான காவிரி நீரை பெற்றுத்தர முனைப்பு காட்டவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வாரிசு அமைச்சர் பெயரை கூறி பதவியேற்பதில் எஜமான விசுவாசத்தை காட்டிய எம்பிக்கள். வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயம். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. பால் சுத்திகரிப்பு நிலையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முறையாக விரிவாக்கம் மற்றும் பராமரிக்காத விடியா திமுக அரசு. பால் உற்பத்தியின் அளவை குறைத்திடுமாறு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தல். மாசு கட்டுப்பாட்டு வாரிய உத்தரவினால் சுமார் 1 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகிப்பதில் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். ஆவடி, அம்பத்தூர் மற்றும் பூந்தமல்லி பகுதிகளில் ஆவின் பாலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என முகவர்கள் அச்சம். ஆவின் பால் உற்பத்தி கூடங்களை முறையாக பராமரிக்காமல் நவீன உற்பத்தி முறை, மிகுந்த தரத்துடன் கூடிய பால் என சட்டப்பேரவையில் மனமில்லா அமைச்சர் மனோ தங்கராஜ் புருடா. ஏக்கர் கணக்கில் பொய் சொல்பவர்களை உண்மை பேசுமாறு பொம்மை முதல்வர் அறிவுறுத்த மக்கள் கோரிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புறவழிச்சாலை பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 2 சக்கர வாகனம் விழுந்து இளைஞர் பலி. உரிய பாதுகாப்பின்றி பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் இளைஞர் உயிர் பறிபோன அவலம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியலை இன்று வெளியிட உள்ள தேர்தல் ஆணையம். வரும் 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்குப்பதிவு, 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. 10 ஆண்டுகளாக குஜராத் மாடல் ஆட்சியில் சராசரியாக ஒரு நாளைக்கு 800 ஆன்லைன் நிதி மோசடிகள். கடந்த ஆண்டு மட்டும் 3 லட்சம் ஆன்லைன் நிதி மோசடிகள் நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கக்கூடாது என்ற மாநில அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை கண்டு உயிர் பயத்தில் ஓட்டம் பிடித்த ஒப்பந்த ஓட்டுநர்கள். புதிதாக நியமிக்கப்பட்ட 450 ஒப்பந்த ஓட்டுநர்களில் 100 பேர் கிரேட் எஸ்கேப். மானிய கோரிக்கை விவாதத்தின் போது போக்குவரத்து ஊழியரின் கோரிக்கைகளை விடியா அரசு நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற தவறினால் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அண்ணா தொழிற்சங்க பேரவை எச்சரிக்கை. இன்றைக்கு எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை என்றால் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அனுமதியை பெற்று அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களை அழைத்து பேசி உடனடியாக மீண்டும் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் தயாராவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக காவல்துறையினரிடமே கைவரிசை காட்டும் இணைய குற்றவாளிகள். போலீசாருக்கு பெப்பே காட்டும் அளவுக்கு இணைய குற்றவாளிகள் செயல்படும் நிலையில் விழுப்பிதுங்கி நிற்கும் விடியா அரசின் காவல்துறை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே செல்போனை தர மறுத்த கூலி தொழிலாளி போதை ஆசாமிகளால் வெட்டி படுகொலை. விடிய ஆட்சியில் தலைவிரித்தாடும் போதைப் பொருட்களால் தாலியை பறிகொடுத்து அனாதைகளாக நிற்கும் பெண்கள். சென்னை கொருக்குப்பேட்டையில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் மனைவியின் தாய் மாமாவை படுகொலை செய்த இளைஞர். விடிய ஆட்சியில் மது என்ற அரக்கனால் அரங்கேறும் படுகொலை சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் கொலை செய்யப்பட்டு கூவமாற்றில் வீசப்பட்ட அடையாளம் தெரியாத நபரின் சடலம் மீட்பு. விடிய ஆட்சியில் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம்.
சென்னை மாநகரில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கஞ்சா விற்ற 29 பேர் கைது. 22 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்ட நிலையில் கஞ்சா சப்ளையில் ஈடுபடும் ஆணிவேரை கண்டுபிடிக்காதது ஏன் என மக்கள் சராமாரி கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 7.5 கிலோ குட்கா சிக்கியது. குட்காவை பிடிப்பதுடன் நில்லாமல் சம்பந்தப்பட்ட நபருக்கு குட்கா எங்கிருந்து வந்தது என விசாரித்து ஆணிவேரை கைது செய்ய மக்கள் அறிவுரை. விழுப்புரம் கிளியனூர் பகுதிகளில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த இளைஞர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது. இத்தனை நாளாக வேடிக்கை பார்த்துவிட்டு தற்போது போலீஸ் பாய்வது கனப்புக்கு காண்பிக்கவா என மக்கள் கேள்வி. சென்னை பட்டாபிராம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்ற 2 கைது. விடிய ஆட்சியில் ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு கஞ்சா விற்கும் அவலம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 24 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் ஆண்களுக்கு ஈடாக பெண்களும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வரும் அவலம். திருவெண்ணைநல்லூர் அருகே வீட்டில் பதுக்கி வைத்து முறைகேடாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படும் வீடியோ. காவல்துறையினரின் உடந்தையோடு மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடித்துவிட்டு அடிதடியில் இறங்கிய மருத்துவர். தனியார் நிறுவன பாதுகாவலரை தாக்கிய புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார். சென்னை காசிமேட்டில் திருமணம் செய்ய மறுத்த காதலி வீட்டின் ஜன்னல்கள் மீது கற்கள் வீசி தாக்குதல். முன்னாள் காதலன் உட்பட 8 பேர் சிக்கினர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் திருமணமாகி சில மாதங்களிலேயே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. குடிபோதையில் கணவன் பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததால் தூக்கில் தொங்கி உயிரிழந்த சோகம். டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்ற வாக்குறுதியை பொம்மை முதல்வர் 3 ஆண்டுகளாகியும் நிறைவேற்றாததுதான் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்பிற்கு காரணம். ஓய்வு பெற்ற கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் குற்றச்சாட்டு. வேப்பூர் அருகே மினி சரக்கு வாகனத்தில் 2.5 டன் ரேஷன் அரிசி கடத்தல் கண்டுபிடிப்பு. விடியா திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குமுறல். ராமநாதபுரத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள். தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் உடலை சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் பெற்று செல்வதில் இரு தரப்பினர் இடையே மோதல். வீடியோ பதிவு செய்த போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி அருகே பேருந்து நிறுத்த கூடத்தில் இயங்கும் விடியா திராவிட மாடல் அரசு நியாய விலை கடை. பாதுகாப்பற்ற முறையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்யும் கடை ஊழியர். உசிலம்பட்டி அருகே மரத்தடியில் இயங்கி வரும் ஆதிதிராவிட நல ஆரம்ப பள்ளி. வாரிசு அமைச்சருக்கு துதிப்பாடுவதை விட்டுவிட்டு துறை சார்ந்த பணிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கவனிப்பாரா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோவில் சுவாமி திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் கலந்து சாமி தரிசனம். மழை வேண்டி விழாக்குளம் கிராமத்தில் நடைபெற்ற பழமை மாறாத புரவி எடுப்பு விழா. ஊர்வலத்தில் மேலதாளத்துடன் ஆடிப்பாடி இளைஞர்கள் உற்சாகம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் தொடரும் கனமழை. வால்பாறையில் பள்ளிகளுக்கும் கூடலூர், பந்தலூரில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை. வரைவு வழிகாட்டு மதிப்புகளில் பிரிட்டிஷ் முறை, மெட்ரிக் முறை என மக்களை ஏமாற்ற முயற்சிக்கும் விடிய அரசு. சென்ட், சதுரடி, சதுர மீட்டர் என இருந்த வழிகாட்டு மதிப்புகளை மாற்றி மக்களை குழப்பும் பத்திரப்பதிவுத்துறை. 18வது மக்களவை சபாநாயகர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவின் ஓம் பிர்லாவும், இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரசின் கொடிக்குன்னில் சுரேஷும் வேட்புமனு தாக்கல். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மக்களவைத் தலைவர் பதவிக்கு இன்று வாக்கெடுப்பு. டெல்லி திகார் சிறையில் உள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது. அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இறுதிக்கட்டத்தை நெருங்கிய நிலையில் புதிய வழக்கில் மீண்டும் கைது செய்த அமலாக்கத்துறை.